என்ன தெரியுதா? நான் தான் சீதா ரவியோட மனசாட்சி. நான் சீதா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அந்த சிறுக்கி என்ன சொல்றான்னு பார்க்கலாம். மனசோடு மனசாட்சி. ஏய் சீதா, விசு ஐயா உனக்கு என்னமோ தந்தை மாதிரியாமே? ஆமாங்க, விசு ஐயாக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி தான். அவர் ஒரு இயக்குனர், நடிகர், பேச்சாளர், ஒரு சமூக சேவகர், அத்தனை பரிமாணங்களை எடுத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர். அவருக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரி. எந்த ஊரில், எந்த அரங்கத்தில், எந்த பிரச்சனைகள், எந்த ஒரு நிறை குறைகள் என்றாலும் உடனுக்குடன் எனக்கு தெரிவிப்பார். விசு ஐயாவின் மனைவியும் எனக்கு அம்மா மாதிரி தான். எனவே ஒரு குடும்பமாக, ஒரு தந்தையாக எனக்கு இருந்தார்கள். என்னை ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக உருவாக்கியவர் அவர் என்பது என்று சொன்னால் மிகையாகாது. விசு ஐயாவின் மேல் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவர் இறந்த பொழுது ஒரு வாரம் என்னுடைய ஸ்டேட்டஸை மாற்றி மாற்றி ஐயாவினுடைய பாடல்கள், ஐயாவினுடைய நடிப்பு இதைத்தான் வைத்து கொண்டிருந்தேன். அந்தளவு அவர்களின் மேல் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஏய் சீதா, நீயும் என்னை மாதிரி ஒரு பெண் தானே? உனக்கு என்னமோ ஆம்பளைங்களோட குணம் ரொம்ப பிடிக்குமாமே, அது எப்படி? என்னோட சூழ்நிலைகள் அது மாதிரி அமைச்சது. எனக்கு நிறைய ஆண் நண்பர்கள், நல்லவர்கள் இருந்தார்கள். நான் படிக்கும் காலத்திலும் சரி, நான் தொழில் பண்ணும் காலங்களிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாக எனக்கு ஆண் நண்பர்கள் இருந்திருக்கிறார்கள். எனக்கு அமைந்த நண்பர்களும் அவ்வாறு. எனது பள்ளி பருவத்தில் அமைந்த நண்பர்களாகட்டும், எனக்கு தொழில்துறையில் அமைந்த நண்பர்களாகட்டும், எனது வாழ்வில் நான் சந்தித்த நண்பர்களாக இருக்கட்டும், எனக்கு மிகச்சிறந்த நண்பர்கள், ஆண் நண்பர்கள் அமைந்தார்கள். பெண் நண்பர்கள் அவ்வளவாக சொல்லிக் கொள்வதற்கு யாரும் இல்லை. எனக்கு பெண் நண்பர்களை பொறுத்தளவு அவ்வளவு ஈடுபாடும் இல்லை. எனது வாழ்க்கையில் நான் எனது முன்னேற்றத்திற்கு காரணம் என்னுடைய ஆண் நண்பர்கள்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஆண்கள் மேல ரொம்ப ரொம்ப மரியாதையும் உண்டு. ஓஹோ, நீ பாடலாசிரியராக கூட அவதாரம் எடுத்துட்டீங்களோ? பாடலாசிரியராக எனக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து கொண்டிருந்தது. நான் படிக்கும் காலத்திலும் சரி, நான் தொழில் பண்ணும் காலங்களிலும் சரி, எனக்கு கவிதை அதிகம் பிடிக்கும் என்பதால் நீங்கள் ஒரு பாடல் எழுதலாமே என்று எனது நண்பர்களும் கூறினார்கள். எனக்கு திரைப்படத்துறையிலிருந்தும் நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அப்போவெல்லாம் எனக்கு தொழில் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, என்னுடைய சீதா கார்மெண்ட்ஸ் கம்பெனி மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு, நான் தொழில்துறையில் ரொம்ப ஒரு முன்னோடியாக விளங்கினதுனால அதன் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு இருந்தேன். அப்போதைக்கு எனக்கு பாடல்கள் எழுதணும், திரைப்படத்துறைக்கு வரணும்னு ஒரு ஆர்வம் இல்லை. இப்போ எனக்கு வாய்ப்புகள் நிறைய வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே நம்மளும் ஒரு படம் இயக்குனா என்ன, நம்ம பாடல் எழுதுனா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே வந்துச்சு. அதனால் இப்போ நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். ஒரு 50 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கேன். மேலே இப்போ படம் ஒன்று இயக்கிறதுக்கு எல்லாம் திட்டமிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி ஒரு திரைப்படத்துறையிலையும் ஒரு புதிய பரிணாமம் எடுத்து நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இறைவன் எனக்கு கொடுத்தாரு. அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஏய், மரியாதையாக உண்மை சொல்லு. சமீபத்தில் வந்த பாடல்களில் உன்னை கவர்ந்த பாடல் எந்த பாடல்? உண்மையில் வந்த படங்களில் என்னவர் இசையில் உருவான அடியே அடி என்ன பெற்ற ஆத்தா என்ற பாடல், அது சூரியனும் சூரியகாந்தியும் படத்தில் இடம்பெற்றது. ஏஎல் ராஜா சார் அதை இயக்கியிருக்கிறார். ஏண்டி, நீ எந்த துறையும் விட்டு வைக்க மாட்டியா? லா வேற படிக்கிறியா? எனக்கு வழக்கறிஞர் ஆகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. அதனால கண்டிப்பாக நம்ம வழக்கறிஞர் படிக்கணும்னு சொல்லி படித்து இப்போ முடிக்க போகிறேன். உண்மையிலேயே ஒரு வழக்கறிஞர் சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது, ஒரு பெண்ணாகிய நான் ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது, சமுதாயத்திற்கு பயன்படுவோம் என்ற நோக்கத்தோடு நான் அந்த கோர்ஸ் எடுத்து படித்தேன். கண்டிப்பாக பெண்களுக்கு நான் உதவணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப கீழ்த்தட்டு மக்களுக்கு
என்னுடைய வழக்கறிஞர் தொழில் மூலமா சேவை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய உயரிய நோக்கமாக நான் கருதுறேன். ஏண்டி இவளே, நீ அரசியல்லையும் கால் வச்சிட்டியா? ஆமாங்க, எனக்கு எம்ஜிஆர் ஐயா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருடைய கொள்கை, அவருடைய அரசியல் வாழ்க்கை என்னை மிகவும் கவர்ந்தது. எனவே நான் அரசியலிலும் உள்ளேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் பழனி வட்டத்தில் பொறுப்பாளராக உள்ளேன். எனக்கு அவருடைய கொள்கைப்படி மக்களுக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த கட்சிக்காக எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏய், இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியே, என்னை மாதிரி பெண்களுக்கு ஒரு கருத்து சொல்லு. ஒவ்வொரு பெண்ணும் துணிச்சலா இருக்கணும். வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு சாதனை படைக்கிற மாதிரி ஒரு பெண்கள் துணிச்சலா இருக்கணும். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமோ என்ற கொள்கைப்படி போர்க்களங்கள் வந்து கொண்டே இருந்தாலும் மாறாத போர்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய கொள்கை. பெண்ணா பிறந்துட்டோன்னு சொல்லி ஒதுங்கி நிற்கிறதோ மூளையில முடங்கி கிடக்கிறதோ என்னைக்கு இருக்கக்கூடாது. துணிச்சலா சாதிக்கணும். இந்த சமுதாயத்தை நம்ம காப்பாற்றணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட ஒவ்வொரு பெண்ணும் துணிச்சலோட வாழணுங்கிறது தான் என்னுடைய ஒரு சவாலாக நான் வாழ்ந்தேன். அதே மாதிரி பெண்களை வாழ சொல்கிறேன். இவ்வளவு சாதிக்கிறையே, உன்னோட சாதனைக்கு பின்னாடி இருக்கிற சக்தி எது? என்னை இயக்கும் சக்தி என்று என்னவர் இசையமைப்பாளர் லிட்டில் மாஸ்டர் ஆர்.எஸ். ரவிப்பிரியன் அவர்களை கருதுகிறேன். எனது வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளுக்கும் அவர்தான் காரணம். என்னை ஒரு ஆக்க சக்தியாக இப்போது உருவெடுக்க வைத்திருக்கிறார்கள். நிறைய துறைகளில் நான் ஒரு ஆக்கப்பூர்வமாகவும் ஒரு அறிவு பூர்வமாகவும் செயல்படுகிறேன் என்றால் அதற்கு அடிப்படை சக்தியாக அவர்தான் விளங்கி கொண்டிருக்கிறார். எனவே என்னை ஆக்குவிக்கும் சக்தி அவர் என்று நான் கூறுவேன். அதில் கூறுவதில் நான் பெருமையும் படுகிறேன். அடியே, ஜாஸ்ன்னு பேசிக்கிறாங்களே, என்னை மாதிரி மரமண்டைகளுக்கு ஒண்ணுமே புரியாது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடு. எங்களுடைய ஜாஸ் குரூப்போட ஃபியூச்சர் பிளான், எங்களுடைய இசையை உலகெங்கும் பரப்பணும். அந்த இசையின் மூலம் வர்ற வருமானத்தை ஏழை மக்களுக்கும் முடியாத மக்களுக்கும் உதவணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிளான். அதற்கான ஆயத்த பணிகளை இந்த ஒரு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இனியும் விரைவாக பண்ணி எங்களுடைய ஜாஸ் குரூப்பை உலகெங்கும் பரப்புறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு, எவனுக்கும் எவளுக்கும் பயந்தவில்லை இந்த சீதா ரவி. ஹேட்ஸ் ஆஃப் சீதா ரவி. மட்டுமா?